Hi all, welcome back to our session. Error spotting the golden rules already ரெண்டு பார்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு வந்து இது தேர்ட் பார்ட். ஓகேவா? அந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துறத பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரூல் அதை ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி அதுல ஒரு 10 அட்லீஸ்ட் ஒரு 20-25 ரூல்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் இது. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல வந்து டூ யூஸ் பண்றாங்க, TOO யூஸ் பண்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி என்னதான் வரணும் அப்படின்னா டூ தான் வரணும். ஓகேவா? அது மாதிரி சோ யூஸ் பண்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன வரணும் அப்படின்னா தேட் தான் வரணும். இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்டர் கனெக்டட். இதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்க, he is too weak that he cannot walk. அப்ப இந்த இடத்துல டூ யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதை ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கணும்? டூ தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ டு வாக் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்துருக்கணும். ஓகேவா? அது மாதிரி he is so weak to walk அப்படிங்கிறப்போ சோ யூஸ் பண்ணதுனால என்ன வந்திருக்கணும்? கண்டிப்பா that தான் வந்திருக்கணும். அப்ப that he cannot walk அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ்ல எனக்கு இருந்திருக்கணும். ஓகேவா? அப்ப டூ வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு டூ வரணும். சோ வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு that வரணும். அடுத்து பாருங்க, எல்டர் அண்ட் எல்டஸ்ட். ஓகேவா? இந்த எல்டர் அண்ட் எல்டஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸ்ல எதுக்காக யூஸ் பண்ணணும்னா பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம சேம் ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். எல்டர் அண்ட் எல்டஸ்ட், மை எல்டர் பிரதர், மை யங்கர் பிரதர், மை எல்டஸ்ட் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. ஹி இஸ் தி எல்டஸ்ட் ஆஃப் அஸ். ஓகேவா? எங்க எல்லாரையும் விட அவன் ரொம்ப மூத்தவன் அப்படிங்கிறப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி தி எல்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரிக்ட்லி எதுக்காக மட்டும்தான்? பர்சன்ஸுக்காக மட்டும்தான். அதுவும் இல்லாம அதுல பர்டிகுலரா எதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்? சேம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இண்டிகேட் பண்றதுக்கும் டினோட் பண்றதுக்கும் மட்டும்தான் எல்டர் அண்ட் எல்டஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். அதே இது ஓல்டர் அப்படிங்கறது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளை விட வயசுல மூத்தவங்களை வந்து ஜென்ரலா சொல்றப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு வந்து என்னன்னா ஓல்டர். எக்ஸாம்பிள் பாருங்க, மை ஓல்டர் பிரதர் இஸ் வெரி ப்ரொடெக்டிவ். கிடையாது, என்னோட மூத்த சகோதரர் அப்படிங்கிறப்ப ஹி பிலாங்ஸ் டு மை ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிறப்ப ஓல்டர் கிடையாது, என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? எல்டர் யூஸ் பண்ணிருக்கணும். He is 2 years elder to me. அப்ப வயசை கம்பேர் பண்றப்ப என்ன யூஸ் பண்ணணும்? we should use older. ஓகேவா? அப்ப older, elder இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, அதாவது என்ன யூஸ் பண்றாங்க, ஒரு சென்டென்ஸ்ல சேம் டென்ஸ் யூஸ் பண்ணா த்ரூஅவுட் தி சென்டென்ஸ் சேம் டென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு நவுனை வந்து யூஸ் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே எனக்கு சேம் டிகிரி ஆஃப் கம்பேரிஷன்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், he is the most handsome and wiser student of the கிளாஸ்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல சேம் டிகிரி ஆஃப் கம்பேரிஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அவன் தான் என்னது அந்த கிளாஸ்லயே ரொம்ப ஹேண்ட்ஸம் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப கம்பேரிஷன் அப்படிங்கிறப்ப சேம் கைண்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்க தி மோஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க, ஆனா இங்க வைசர் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணக்கூடாது? தி வைசஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்கணும். சேம் டிகிரி ஆஃப் கம்பேரிஷன்ல வந்துட்டு நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே சேமா தான் யூஸ் பண்ணிருக்கணும். இங்க மோஸ்ட் அப்படின்னா இங்க என்ன வந்திருக்கணும்? வைசஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருந்திருக்கணும். சோ அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, இன்ஃபீரியர், சுப்பீரியர், சீனியர், ஜூனியர், ப்ரியார் அண்ட் ப்ரிஃபர். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணி எனக்கு வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் எப்பயுமே டூ மட்டும்தான், தேன் யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் தோ எனக்கு மீனிங்ல வந்து கம்பேர் பண்றாங்க, தேன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுனா கூட இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் எனக்கு டூவா தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, he always felt inferior than her younger sister. நமக்கு தெரிஞ்ச ஒரு பிக்கஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு சென்டென்ஸையுமே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். he always felt inferior than her younger sister. அவளோட சின்ன சிஸ்டரை கம்பேர் பண்ணி அவ எப்பயுமே என்ன பண்ணுவான்? இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவான். அவளை விட அப்படிங்கிறப்ப தேன் வரலாம். அப்ப எனக்கு மீனிங் படி கரெக்டா தான் இருக்கு. பட் அக்கார்டிங் டு அவர் கிராமர் ரூல் என்ன அப்படின்னா, இன்ஃபீரியர் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி டூ வரணும். சுப்பீரியர் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி டூ வரணும். சீனியர் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி டூ வரணும். ஜூனியர் இருந்துச்சுன்னா டூ வரணும். ப்ரியார் இருந்துச்சுன்னா டூ வரணும். அதே மாதிரி ப்ரிஃபர் இருந்தாலும் டூ வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, neither teachers nor principal was present in the assembly அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா,
நெய்தர் நார் வச்சிருக்காங்களா, சோ நெய்தர் நார் அப்படின்னால யாருமே இல்ல, அதனால எனக்கு வந்து அந்த இடத்துல சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜென்ரலா ஒரு ரூல் பார்த்திருப்போம். பட் இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல நெய்தர் நார் வந்துச்சுன்னா இந்த வெர்புக்கு பக்கத்துல உள்ள நவுனை வந்து என்னோட மெயின் சப்ஜெக்டா எடுத்துக்கணும். சரிங்களா, இங்க பாருங்க, நெய்தர் டீச்சர்ஸ் நார் பிரின்சிபல் வாஸ் ஆப்சென்ட் வாஸ் பிரசன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதனால? நெய்தர் நார் வந்ததுனால இந்த வெர்புக்கு பக்கத்துல உள்ள நவுனை வந்து என்னோட மெயின் சப்ஜெக்டா எடுத்துக்கணும். இதே இது இந்த இடத்துல எய்தர் டீச்சர்ஸ் நார் ஆர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்க பிளாங்க் இருந்துச்சுன்னா வாசா வேரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த டீச்சர்ஸ் என்னோட மெயின் சப்ஜெக்டா எடுத்துக்கணும். அப்ப எய்தர் ஆர் வந்துச்சு அப்படின்னா எய்தருக்கு பக்கத்துல உள்ளது என்னோட மெயின் சப்ஜெக்ட், நெய்தர் நார் வந்துச்சுன்னா நாருக்கு பக்கத்துல உள்ளது என்னோட மெயின் சப்ஜெக்ட். புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். இங்க பாருங்க, நெய்தர் பிரின்சிபல் நார் த டீச்சர்ஸ் சொல்றாங்க. அப்ப நெய்தர் நார் வந்துச்சு அப்படின்னா நாருக்கு பக்கத்துல உள்ளதுதான் என்னோட மெயின் சப்ஜெக்ட். அப்ப டீச்சர்ஸ் அப்படிங்கிறப்ப வேர் யூஸ் பண்ணது கரெக்டா இருக்கு. புரிஞ்சுச்சா? சோ என்ன அப்படின்னா எய்தர் ஆர், நெய்தர் நார். ஓகேவா? அப்போ ஒரு சென்டென்ஸ்ல எய்தர் வந்தா கண்டிப்பா ஆர் வரணும்ன்றது தெரியும், நெய்தர் வந்தா நார் வரணும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப எய்தர் ஆர் அப்படின்னா கம்பேரிஷன் பண்றப்ப நமக்கு அது ஏதாவது ஒண்ணுதான், அப்ப ஆல்வேஸ் சிங்குலர் வெர்ப் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இது யூஸ்வலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. இப்போ இதே இது எய்தர் ஆர் பக்கத்துல என்னுடைய நவுன் வந்து ப்ளூரலா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எய்தர் டீச்சர்ஸ் ஆர் தி பிரின்சிபல் அப்படிங்கிறப்ப எய்தருக்கு பக்கத்துல உள்ள டீச்சர்ஸ் தான் நான் என்ன பண்ணணும், மெயின் வெர்பா மெயின் சப்ஜெக்டா எடுத்துக்கிட்டு டீச்சர்ஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு அது ப்ளூரல். அப்போ இங்க என்ன வந்திருக்கணும், எனக்கு வேர் வந்திருக்கணும், ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணணும். அதே இது நெய்தர் நார் அப்படின்னு சொல்லி வர்றப்ப நெய்தர் டீச்சர்ஸ் நார் பிரின்சிபல் அப்படின்னா இந்த இடத்துல டீச்சர்ஸ் இருக்கு, இங்க பிரின்சிபல் இருக்கு. அப்ப பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னுடைய சிங்குலர் சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட். அப்ப அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்பு எனக்கு சிங்குலரா இருக்கணும். நாருக்கு பக்கத்துல உள்ளதை என்னோட மெயின் சப்ஜெக்டா எடுத்துக்கணும். புரிஞ்சுச்சா? எய்தர் ஆர், நெய்தர் நார். எய்தருக்கு பக்கத்துல உள்ளதுதான் ஆல்வேஸ் மெயின் சப்ஜெக்ட். நெய்தர் நார் அப்படிங்கிறப்ப நாருக்கு பக்கத்துல உள்ளது என்னோட மெயின் சப்ஜெக்ட். தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டுகெதர் வித், அலாங் வித், அஸ் வெல் அஸ், இன் அடிஷன் டு, பிசைட்ஸ். ஓகேவா? பிசைட்ஸ் இதெல்லாம் வர்றப்ப இன்க்ளூடிங், இன்க்ளூடிங், இன்க்ளூடிங் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா எது என்னோட மெயின் சப்ஜெக்டோ அதை பொறுத்து என்னோட வெர்ப் வந்து மாறும். ஓகேவா? இங்க பாருங்க, அலிஷா அலாங் வித் அனில் ஆர் கோயிங் ஃபார் அ பிக்னிக் அப்படிங்கிறப்ப அலிஷா கூட தான் யாரு வரா, அனில் வரா. அப்ப அலிஷா அப்படிங்கறத என்னோட மெயின் சப்ஜெக்ட். அப்ப அலிஷா அப்படிங்கிறப்ப இட்ஸ் சிங்குலர். அப்ப இங்க ஆர் வரக்கூடாது, என்ன வரணும், இஸ் வரணும். அவ்வளவுதான். சரிங்களா? அதே இது இந்த இடத்துல மை ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர் வித் மீ அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? மை ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர் வித் மீ அப்படின்னு சொல்லி வர்றப்ப இங்க ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்பு எனக்கு சிங்குலரா இருக்கணுமா அல்லது ப்ளூரலா இருக்கணுமா? டுகெதர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்தாச்சு. அப்ப டுகெதர் வித் அப்படின்னா இந்த ரூலை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எது என்னோட மெயின் சப்ஜெக்ட்? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துதான் நான் போறேன். அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மெயின் சப்ஜெக்டிங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நிறைய பேரு, அப்ப இங்க என்ன வந்திருக்கணும், ஆப்வியஸ்லி ப்ளூரல் வெர்பை தான் நான் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். She is one of the best teachers who has ever taught me அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நமக்கு இதுல என்ன ரூல் தெரியணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் தி இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நவுன் வந்து எனக்கு ப்ளூரலா இருக்கணும். வெர்பு வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா சிங்குலரா இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஒன் ஆஃப் தி வருது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்பு வந்து எனக்கு எப்படி இருக்கணும், சிங்குலரா இருக்கணும். நவுன் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ளூரலா இருக்கணும். சரிங்களா? இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச ரூல். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, she is one of the best teachers who has ever taught me அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. she is one of the best teachers. அப்ப இந்த ஒன் ஆஃப் தி ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நவுன் எனக்கு எப்படி இருக்கு, ப்ளூரலா இருக்கு. ஆனா இந்த ஹூன்றது யாரை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த டீச்சர்ஸை இண்டிகேட் பண்ணுது. அப்ப இந்த டீச்சர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல். அப்ப என்ன வந்திருக்கணும், இங்க ஹேஸ் வரக்கூடாது, ஹேவ் வந்திருந்திருக்கணும். சரிங்களா? அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை பொறுத்து என்னோட வெர்பு வந்து சேஞ்ச் ஆகும்.
சோ அடுத்து என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல ஹெல்பிங் வெர்ப்ஸ் இருக்கு. ஹெல்பிங் வெர்ப் இன் த சென்ஸ் பி வெர்ப் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். ஓகேவா? இது எல்லாமே யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாமே பர்சனல் ப்ரொனவுனோட யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ, he, she அப்படின்னு சொல்லி பர்சனல் ப்ரொனவுனோட யூஸ் பண்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி இந்த am, was, were இதை ஃபாலோ பண்ணி இந்த பி வெர்பை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ப்ரொனவுன்ஸ் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கணும்? சப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்கணும். தட் இஸ் நாமினேட்டிவ் கேஸ்ல இருக்கணும். which means I am him, நான் தான் அவன் அப்படிங்கிறப்ப ஐன்றது என்னோட பர்சனல் ப்ரொனவுன். அதை ஃபாலோ பண்ணி எனக்கு பி வெர்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பி வெர்பை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய இந்த ப்ரொனவுன் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்? சப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்கணும். அப்போ him கிடையாது, he வந்திருந்திருக்கணும். சரிங்களா? அதே மாதிரிதான் he was me, அவன் தான் நான் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த heன்றது என்னோட பர்சனல் ப்ரொனவுன். அதை ஃபாலோ பண்ணி எனக்கு ஹெல்பிங் வெர்ப் தட் இஸ் பி வெர்ப் இருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த வரக்கூடிய இந்த ப்ரொனவுன் எனக்கு எப்படி இருக்கணும்? நாமினேட்டிவ் கேஸ்ல இருக்கணும், சப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது? ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்கக்கூடாது. அப்ப மீன்றது என்னோட ஆப்ஜெக்டிவ் கேஸ். அப்ப என்ன வந்திருக்கணும்? ஐன்னு சொல்லி வந்திருக்கணும். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நோ இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன வரணும்னா ஹவு, வேர், வென், ஒய் வரணும். இதை ஃபாலோ பண்ணி எனக்கு ஆல்வேஸ் V1 தான் வரணும். 2 + V1 தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நோ டு டிரைவ் அப்படின்னா எனக்கு எப்படி வண்டி ஓட்டணும்னு சொல்லி தெரியும். அப்ப ஐ நோ ஹவ் டு டிரைவ். ஓகேவா? நோ வந்துச்சுன்னா ஆல்வேஸ் இட் இஸ் ஃபாலோட் பை ஹவு, வேர், வென், ஒய். இதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? எனக்கு 2 + V1 மட்டும் தான் வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்க பிட், லெட், பியாண்ட், வாட்ச், சி, ஃபீல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டூன்றது யூஸ் பண்ணவே கூடாது. ஈவன் தோ இட் கன்வேஸ் அ கரெக்ட் மீனிங். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாட்ச் ஹிம் டு க்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், பர்ஃபெக்ட்லி கரெக்ட். பட் வாட்ச்ன்ற ஒரு வெர்பை ஃபாலோ பண்ணி என்ன யூஸ் பண்ணக்கூடாது? இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் யூஸ் பேர் இன்ஃபினிட்டிவ் தட் இஸ் வித்வுட் டு. அது மாதிரி தான் ஐ லெட் ஹிம் டு கிரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல லெட், பிட், பியாண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்ன வரக்கூடாது? டூன்ற ஒரு ப்ரிபோசிஷன் எனக்கு வரக்கூடாது. we should always use bare infinitive that is without to. சரிங்களா? இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் 11 ரூல்ஸை பார்த்தாச்சு. இதையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டினியூஸா எழுதிக்கிட்டே வாங்க, கான்ஸ்டன்டா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆல்வேஸ் எப்படி இருக்கும்னா எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். எரர் ஸ்பாட்டிங் நல்லா தெரிஞ்சதுன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப சிம்பிளா போயிடும். So hope this session is useful and thank you for watching.